அக்கா வெள்ளி கொலுசு வாங்கணும்னு சொல்லவும், சரி இன்னைக்கு மேலூர் போறோமே ஒரே தான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கடகடன்னு வந்துட்டோம். உடனே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. எது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்தா எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சரி என்ன இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது பிரைடல் கொலுசாங்க. எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தா கொலுசுக்கு மேட்சாவே விரல்ல போடுற மிஞ்சியுமே இங்க வந்து மேட்ச் பண்ணி குடுக்குறாங்க. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தோன்னே எங்க அக்கா விடுமா இதான் சாக்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்கேல என்னடா மீனாட்சி அம்மன் கோயில இங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா இது வந்து கோல்டு பிளேட்டட் சில்வருங்க. அதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு. பிளேட்டட் சில்வர்ல பயங்கரமா ரிங்ஸோட கலெக்ஷன் நிறைய வச்சிருந்தாங்க. ஒரு டிசைனே 1 மணி நேரம் போட்டு பார்த்துட்டேன்னா பாத்துக்கோங்க. சொல்றியம்மா இதெல்லாம் எங்க விக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. மதுரை மேலூர்ல சிவன் கோயில் இருக்குல்லங்க, அதுக்கு பக்கத்துல தாஜ்மஹால் ஜவுளி கடை இருக்கா, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்ம ராணி சில்வர்ஸ் இருக்கு. ஏரியால விசேஷங்களுக்கு சங்கு இல்லாம இருக்காதுங்க. ஆனா இதுக்கு மேல வெள்ளி பூசி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் சில்வர் பார் இருக்குங்க. எல்லாம் நல்ல சேவிங்ஸ்ங்க. பிபி செட்ல பவுடர் ஸ்பாஞ்ச்ல இருந்து பால் டப்பா வரைக்கும் வெளியில உள்ள கலெக்ஷன் இருக்குன்னு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. குத்து விளக்க பார்த்தோன்னே என்னடா சீர்வரிசை செட்டு கூட அவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னு ஷாக் ஆயிடுச்சு. அங்க ரொம்ப முக்கியமான விஷயமே நம்ம ராணி சில்வர்ஸ்ல செய்கூலி சேதாரமே இல்லையா. மட்டும் இல்லாம கிராமுக்கு 5 ரூபாய் ஆஃபர் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. தான் சாக்குன்ட்டு நாங்களும் நிறைய வாங்கிட்டு போயிட்டோம். நீங்களும் வந்து வாங்கிட்டு போயிருங்க.